கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன் வணக்கம். வினேஷ் போகத்தினுடைய இந்த வாய்ப்பு என்பது பறிப்போனதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் சோகத்தில் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? கோவையில் இருக்கக்கூடிய இளம் வீரர்கள் மத்தியில் இந்த செய்தி எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? சந்தானம் பார்த்தோம்னா 100 கோடி மக்களோட அந்த கனவு வெறும் 100 கிராமில் தகர்ந்துருச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம எல்லாரும் இந்த ஹாப்பி நோட்டில் பாட்டிருந்த ஸ்டோரிஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த கடந்த 4 மணி நேரமாக பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஆப்போசிட் டோட்டல் டிராஸ்டிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து தனியார் கல்வியில் இருக்கக்கூடிய யங் அத்லீட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அத்லீட்டுக்கும் ஒரு அல்டிமேட் கோல், அவங்களோட ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சர்வதேச லெவலில் ஒரு மெடல் அச்சீவ் பண்ணுறதா தான் இருக்கும். அதுவும் ஒலிம்பிக்ஸுக்கு போகிறதா. இப்போ வினேஷ் போகத்துக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அத்லீட்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உமன்ஸ்லேருந்து பேசுகிறோம். நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்லிங்கில் வினேஷ் போகத் ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அது கூட ஜாவ்லினில் நம்ம நீரஜ் சோப்ராவும் ஃபைனல்ஸ்க்கு போனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ரெண்டு மடங்கு ஹாப்பியில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்க ஒரு 100 கிராம்ஸ் எக்ஸஸாக இருந்ததுனால உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இப்போ தான் நாங்கள் லக்ஷய் சென்னோட லாஸ்ட்லேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்கும்போது இது இன்னும் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இப்போ ஓவர் த நைட்டில் இப்படி ஒன்று நடந்திருக்கு. இவ்வளோ வருஷம் அவங்க பண்ணிகிட்டு இருந்த ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகட்டும், இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்கில் மேலே வந்திருந்தாங்க. இப்போ அவங்களோட வெளியில் வந்திருக்கிறாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் லாஸ்ட் மினிட்ல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிஜமாக எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா ஒரு 100 கிராம்ஸ்லேருந்து வெளியே வருது ஒரு அத்லெட்டுக்கு, அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜப்பானீஸ் பிளேயர் கூட விளையாடும் போது அவங்க அந்த ரவுண்டு ரொம்ப சூப்பராக விளையாண்டு ஜெயிச்சாங்க. லிட்ரலி லாஸ்ட் 30 செகண்ட்ஸில் அந்த மேட்சோட இதுவே மாறிடுச்சு. அண்ட் அந்த ஜாப்பனீஸ் பிளேயர் இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபர்ஸ்ட் பிளேயர் அவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அவங்கக்கிட்ட ஒரு தனி ரெக்கார்ட் இருக்குது. அவங்கள நம்ம ஜெயிச்சிருக்கோம், கண்டிப்பாக இந்த டைம் இந்தியாவுக்கு ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னு நாங்கள்லாம் ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷன் எங்களால் டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு நிஜமாக ஒரு அத்லெட்டாக இதை நாங்கள் கண்டிப்பாக எங்களாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கு இது எவ்வளோ ஹார்ட் பிரேக்காக இருக்குன்னு எங்களுக்கு நிஜமானுமே புரியுது. ஸோ இந்தியாவுக்கு இது ரொம்ப பெரிய லாஸ். கண்டிப்பாக இந்தியா இதுக்காக அப்பீல் பண்ணியே ஆகணும். ஸோ வி ப்ரே ஃபார் தட். இப்போது ஈவன் சிங்கிள் மில்லிமீட்டர் இன்ச்சஸ் கூட ஸ்போர்ட்ஸில் ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது வெயிட் சம்மந்தமான விஷயத்தில் அவங்க வெளில வந்திருக்காங்க. ஒரு டயட் சம்மந்தமான விஷயங்களில் அத்லெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஒரு லாஸ்ட் மினிட்ல இப்படி ஒரு ஹார்ட் பிரேக் வரதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ பீங் அ விமன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதுனால இட் இஸ் அ ரியலி பிக் டாஸ்க். ஒரு விமனாக இருக்குது அப்படின்னால ஜென்ரேஷன்ஸ் மாறினா கூட இப்போ கூட சில வீட்டில் விமன்னா வீட்டில் தான் இருக்கணும், தே ஹேவ் டு டூ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ ஒரு நார்மல் மேட்ச்சுக்கு போகிறனாலே நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுப்போம். ஆனால் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு போகும்போது அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க சாக்ரிஃபைசஸ் அதெல்லாம் நிறையவே இருந்திருக்கும். ஆனால் லைக் ஓவர் நைட்டில் ஜஸ்ட் ஒரு 100 கிராம்ஸ்னால இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இட் இஸ் ரியலி அண்ட் வெரி சேட் மூமெண்ட் ஆஸ் பீங் அன் அத்லெட். ஆஃப் த ஃபீல்டும் அவங்க பெரிய போராட்ட குணம் கொண்டவங்க, அப்பீல் போகணுங்கிறத எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அப்பீல் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் அவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் எல்லா அத்லெட்ஸுமே விமன் அத்லெட்டாக நாங்கள் நினைக்கிறது அதுதான். அண்ட் அவங்களோட ஃபேமிலியிலேருந்து நிறைய சப்போர்ட் வேணும், நிறைய இந்தியாவுக்காக நிறைய மெடல்ஸ் வரணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். யங் அத்லீட்ஸ் பேசினதை பார்த்துருப்பீங்க சந்தானம். ஒருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பர்சனல் லாஸாகவே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பதக்கம் வெல்லவில்லை என்றாலும் அவர்கள் மக்கள் மனதில் சாம்பியனாகவே இருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நம்ம உணர வேண்டி இருக்கிறது சந்தானம். நிச்சயமாக பிரவீன், வினேஷ் போகத்தினுடைய போராட்டம் என்பது அவருக்கான போராட்டம் இல்லை. அவர் ஏற்கனவே சர்வதேச அளவில் பல்வேறு பதக்கங்களை வென்றிருந்தாலும் கூட அவர் சாலையில் போராடியது இந்த இளம் பெண்களுக்காக தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் விளையாட்டில் சுதந்திரமாக விளையாட்டின் மீது ஆர்வம் செலுத்தணும், கவனம் செலுத்தணும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவே அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. நிச்சயமாக அவருடைய போராட்டம் வெற்றியில் இன்னும் முடியல கூட இப்படி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை மத்தியில் அவருடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது.